ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி கடை படத்தோட ரிவ்யூ. இந்த படம் தனுஷ் சார் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற பாயிண்ட் 2.9 அவுட் ஆஃப் 5. நீங்கள் ஏன்னு கேட்கலாம், 2 பாயிண்ட் எதுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குதுன்னு கேட்கலாம். நான் சொல்கிறேன். நம்ம 5 கேட்டகிரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டோரிக்கு 1 பாயிண்ட், ஸ்க்ரீன் பிளேக்கு 1 பாயிண்ட், மியூசிக் 1 பாயிண்ட், ஆக்டிங் 1 பாயிண்ட், விஷுவல்ஸ்க்கு 1 பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டோரி எடுத்துப்போம். ஸ்டோரி பெரிய ஸ்டோரி கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. தன்னோட இட்லி கடையை தான் பையனே நடத்தணும்னு ஒரு அப்பா நினைக்கிறாரு. ஆனால் அந்த பையன் வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்கணுன்னு போயிடுறான். ஒரு சமயத்தில் அந்த ஓனர் பொண்ணே கட்டிக்கிற நிலமை வருது. அந்த நேரம் அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஊருக்கு வரான். ஊருக்கு வந்துட்டு அவங்க அப்பா ஆசைப்பட்டு அந்த இட்லி கடையை நடத்தலாம்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ஓனருக்கு ஒரு ஈகோ பிடிச்ச பையன் இருக்கான். அவன் ஊருக்கு வந்து தனுஷ்க்கு தொல்லை கொடுக்குறான். இதெல்லாம் தாண்டி எப்படி தனுஷ் வந்து அந்த இட்லி கடையை நடத்தினார், இதுதான் கதை. ரொம்ப சிம்பிளான கதை. அதனால இதுக்கு நம்ம கொடுக்கறது 0.3 அவுட் ஆஃப் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஸ்க்ரீன் பிளே இல்லை, கொஞ்சம் கெஸ் பண்ணுற அளவுக்கான ஸ்க்ரீன் பிளேஸ் தான் இருக்குது. லைக் விஐபியோட, அதாவது வேலையில் பட்டதாரி மாதிரியே தான் வருது. அதில் அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடக்கும், இதில் இவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் ட்விஸ்ட் நடக்குது. கிளைமேக்ஸும் லிட்டரலி அதே மாதிரி தான். இந்த மறப்போம் மன்னிப்போங்கிற மாதிரி லைட்டாக விஐபி மாதிரி தான் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லாதனால ஓகே அப்படிங்கிறனால ஸ்க்ரீன் பிளேக்கு 0.5 அவுட் ஆஃப் 1. இப்போது ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, நித்யா மேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சத்யராஜ் சார், மிஸ்டர் அருண் விஜய், ராஜ்கிரண் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் சேர்த்து 1 அவுட் ஆஃப் 1 ஆக்டிங். எல்லா ஆக்டர்ஸுக்கும் சேர்த்து 1 அவுட் ஆஃப் 1 தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக், ஜிவி பிரகாஷ் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. எனக்கு பிடிச்சது என்விரான்மெண்டல் சவுண்டை வந்து சில இடத்துல வந்து நல்ல ஹை பண்ணியிருக்காங்க. அதாவது மியூசிக்கை குறைச்சிட்டு என்விரான்மெண்ட் சரௌண்டிங்களோட சவுண்டை கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் வந்து 0.7. விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த விஷுவல்ஸுக்கு நம்ம தரக்கூடிய ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 0.4. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா டோட்டலாக வர்றது வந்து 2.9. மொத்தமாக இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குறது 2.9 அவுட் ஆஃப் 5. அதனால் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் படம் பார்க்கவே முடியாத படம்லாம் சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. பார்க்கவே முடியாத படம்லாம் கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் சட்டிலாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் போகுது. ஸோ நீங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே மைண்டில் வச்சுக்கோங்க, இது அவ்வளோ ஸ்பீடான படம் கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்குற மாதிரியே போங்க. ஸோ படம் நல்லா என்ஜாயபிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.